திருப்பத்தூர் அருகே சொத்து பிரச்சனை காரணமாக குடும்பத்துடன் குருசிலாப்பட்டு காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் குருசிலாப்பட்டு அடுத்த புதூர் பகுதியை சேர்ந்த வடிவேல் மகன் விஜயகுமார், இவருக்கும் இவருடைய பெரியப்பாவான சங்கரபாணி மகன் ஞானமுத்துக்கும் இடையே 7 சென்ட் அளவிலான நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இடத்தை அதே பகுதியை சேர்ந்த முருகன் என்பவருக்கு விஜயகுமார் கடந்த 2019ஆம் ஆண்டு விற்பனை செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து முருகன் அந்த இடத்திற்கு சென்று வீடு கட்ட முயற்சி செய்யும் போது எல்லா ஞானமுத்து தடுத்து தகராறில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஞானமுத்து 2 முறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அதன் தீர்ப்பு முருகனுக்கு சாதகமாக வந்துள்ளது. இருந்தபோதிலும் வீடு கட்ட விடாமல் ஞானமுத்து தடுத்து வருகிறார். இதன் காரணமாக முருகன் குருசிலாப்பட்டு காவல் நிலையத்தில் ஞானமுத்து மீது நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்துள்ளார். ஆனால் இதுவரை புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் விஜயகுமார் குடும்பத்தினர் மற்றும் முருகன் ஆகியோர் குருசிலாப்பட்டு காவல் நிலையத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் இருதரப்பையும் அழைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் உடனடியாக தங்களுக்கு உள்ள பத்திரப்பதிவு முறைப்படி அளந்து நிலத்தை பிரித்துக் கொள்ளுங்கள் அல்லது தவறு செய்ய நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி இதன் பேரில் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து வீரராகவன். தப்புக்கு எங்களை உள்ள வச்சிட்டாங்க. நான் அம்மாவும் பிள்ளை நாங்கள் 3 வருஷமா ஜெயிலுக்கு வரோம். இப்போ இன்னும் எங்களுக்கு கேஸ் ஆடிக்கிட்டே இருக்குது. செய்யாத தப்புக்கு என்ன ப்ராப்ளம்? அவன் ஒரு ரவுடி, அவன் தப்பெல்லாம் டாக்டர்ல எடுக்க மாட்டுறாங்க. எங்களை தான் தப்பு கூட இல்லை. யார்கிட்ட மனு கொடுத்தீங்க? மனோஜ் சார் கிட்ட கொடுத்துக்குது, மணி சார் கிட்ட கொடுத்துக்குது, முந்தநாடு சண்முக சார் கிட்ட கொடுத்துக்குது. 3 பேர்கிட்டையும் மனு கொடுத்துக்குது. என்ன சொன்னாங்க? விசாரிக்கிறோம். அவ்வளோதான். அவன் என்ன சொல்கிறான், நான் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இல்லை, ஸ்டேஷனில் இருக்கிறவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும், நான் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அவன். இதுக்கு முன்னே ராஜேஷ் ஆகிக்கிட்டு நாங்கள் கொண்டாந்து கொடுத்தோம், அவர் கூட எடுக்க கிடையாது. நாங்கள் என் பிள்ளைய அடித்து மண்ணி வச்சுட்டாங்க. எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா என் பிள்ளை கொலை பண்ண வீட்டுக்கு ஆளும் அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் என் பிள்ளை மண்ணி கூட வந்து பாருங்க, எடுக்கல. இருக்கிற வீட்டையும் பிரிச்சுட்டு ஓலப்படையில் உட்காந்துக்கிறோம். எடுக்கல. அதுக்கு என்ன பாதுகாப்பு? சுத்தமாக கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கிடையாது. எங்களே தான் உள்ள வைக்கிறேன்றாங்க. பண்ணாத தப்புக்கு என் பிள்ளை நான் ஜெயிலில் 3 வருஷமா இப்போ நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றா அங்கே வந்து நடத்தாண்டு ஒத்து பாருங்க. அவன் பண்ணுற ரவுடி தானத்துக்கு டேஷனில் ஒத்து போகிறாங்க. நாங்கள் எந்த தப்புமே பண்ணாத தப்புக்கு எங்களை ஜெயிலில் வச்சாங்க. பணம் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனில் பணம் வாங்கின்னு ஜெயிலில் வச்சுட்டு நாங்கள் என் பிள்ளை நானும் 3. யார் பணம் வாங்கி வச்சது? யார்? ராஜேஷ். கம்ப்ளைண்ட் வாங்காமல் இருக்காரு. எந்த செய்யும் யார் இருக்குங்க? இன்னொருத்தர் கூட கொடுத்துருங்க.